ஹலோ ஆல் நெட்வொர்க் வியூவர்ஸ். விஜய் அண்ட் சங்கீதா அவங்களோட டைவர்ஸ் விஷயம். விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிஷாவை அண்ணியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கேவலத்திலும் கேவலமா ஆயிட்டாரு ட்ரிஷாவுடைய சங்காத்தத்துல. அது வந்து நம்ம முட்டா ஃபேன்ஸுக்காக விஜய் சொல்ல வச்ச விஷயம். அது விஜய் மேல இருந்த அந்த 1% மரியாதையும் போயிடுச்சு. சினிமா இன்னர் சர்க்கிள்ஸ்ல இது ரொம்ப பிரபலமான ஒரு அஃபேர். ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் வந்து கை ஓங்கிட்டாரு. பசங்க முன்னாடி சங்கீதாவை அடிச்சுட்டாரு. விஜய் வந்து அடிச்சாரு அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையா? One minute, you have to allow me to finish my answer. ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க சங்கீதா, ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க. நடந்ததுக்கு 1% கூட இல்ல இந்த நோட்டீஸ்ல. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்காதுதா, இல்ல யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்களா என்ன? அண்ட் ஜெயம் ரவி ஆரம்பிச்சு தனுஷ் ஆரம்பிச்சு இல்ல ஐ டோன்ட் ஸ்லீப் வித் ஹர் எனிமோர். இப்பெல்லாம் தங்கச்சி மாதிரி மூணு சரியா இல்லாத வந்தா இப்படி பேசுவான். அந்த ட்ரிஷா இவங்க ஃபேமிலியே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் மேரேஜ் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. தனுஷ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபீமேல் தனுஷ் கூட கிடையாது. இவங்க ஃபீமேல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அத்தனை சபலா இருக்கு உங்களுக்கு. Let me finish that. உங்க ட்ரிஷா கொஞ்சம் இறக்குறேன். மேட்டர் முடிச்சுட்டு மனுஷனை சாப்பிடுவோம். 3 மணி நேரம் ட்ரிஷாவை பிராலஸ் தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சங்கீதா அவங்க சைட்ல வந்து தப்பே இல்ல, விஜய் மேலதான் ஃபுல் தப்பே இருக்கு. ஏன் இப்படி நீங்க பைபோலரா இருக்கீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பாப்பீங்க உலகத்தை. இல்ல அப்படி குட்டி ஸ்டோரி கொஞ்சம் டிகோட் பண்ணலாம் வாங்க. உங்க கேள்வி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வந்து எனக்கு கூட குட்டி ஸ்டோரி டிகோட் பண்ணலாம். என்ன மயில் பிடிச்ச சோராஸ்தா இவர் என்ன எடுக்கிறாரு? புல்லு கட்டுக்கா. இதுல ஒரு பிஜேபியும் என் பாக்கெட்ல இருக்கு, திமுகவும் என் பாக்கெட்ல இருக்கு. எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிப்பாரா? ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க. விஜய் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. these are not political speeches. பஞ்ச் டயலாக் ஸ்பீச் சுறா படத்துல எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம். பட் எலெக்ஷன் டைம்ல இத கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, அந்த சிம்பத்தி அலை அடிச்சு பேலட் ஆபீஸ்ல விழணும்ல. சோ எலெக்ஷன் டைம்க்கு க்ளோஸ் ஆதான் இதெல்லாம் விட்டுருக்கோம். ஸோ ஹலோ ஆல் நெட்வொர்க் வியூவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே வந்து ரொம்ப லைக் ஃபேன்ஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கட்டும், எல்லாரோட மைண்ட்லயுமே ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ விஜய் அண்ட் சங்கீதா அவங்களோட டைவர்ஸ் விஷயம் டிசம்பர் அப்ளை பண்ணது இப்போதான் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி சுசித்ரா மேம் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக உட்காந்துருக்கோம். ஸோ ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் கண்மணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ ஒர்க்லாம் எப்படி போயிடுது உங்களுக்கு? சூப்பரா போயிட்டு இருப்பா. ஓகே. ஸோ யூ நோ த நியூஸ்ல நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? விஜய் மேல இருந்த அந்த 1% மரியாதையும் போயிருச்சு. இப்படி உன் பொண்டாட்டிய உருட்டுவியா பஸ் கடியில அப்படின்னு தோணி போச்சு. ரொம்ப கேவலத்திலும் கேவலமா ஆயிட்டாரு ட்ரிஷாவுடைய சங்காத்தத்துல. இவ்வளவு மோசமா ஆயிருப்பாரு நான் நினைச்சே பாக்கல. 6 வருஷமா சங்கீதா ஹஸ் பீன் பெக்கிங் ஃபார் அ டிவோர்ஸ். த்ரிஷாவை அந்யோன்யமா காதலிக்கிறேன்னா நான் என்னை விட்டு தொலையேன், நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நான் சினிமா வாழ்க்கை கொடுக்குறேன், நீ கட்டிக்கோ என் அவளைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சங்கீதா. அதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்ட் சைல்டு மாதிரி, சைக்கலாஜிக்கல் கம்ப்ளீட்லி என்ன ஸ்க்ரூட் அப் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது விஜய் தான். பட் அவருடைய பொலிட்டிக்கல் ஓட்ஸுக்காக, கரியருக்காக, ஒரு அனுதாப அலைக்காக தான் மனைவி அமிச்ச 20 நோட்டீஸ்ல ஏதோ ஒண்ணு எடுத்து அவர் பாட்டுக்கு அலுவலகத்துல இருந்து லீக் பண்ணிருக்கிறதுன்றது அவரை ஒரு ரொம்ப மட்டமான மனிதரா காட்டுது. ஓ, டிவிகே சைட்ல இருந்தே ஒரு ரிலீஸ் பண்ணதா சொல்றீங்களா நீங்க? ஆமா, அவங்கதான் ரிலீஸ் பண்ணிட்டு அதை மேற்கொண்டு எப்படி அந்த ஸ்கெட்சை கொண்டு போனோம்னு அவங்களே போன் பண்ணி டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே. அந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமும் லீக் ஆயிருக்கு. பட் அதனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? பிகாஸ் அது அவங்களுக்கு மைனஸ்ல தானே போகும். அது பொலிட்டிக்கல் மூவ். அனுதாப அலைன்னு பேர் அதுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஏன் பார்த்தது இல்லைன்னா, எந்த அரசியல்வாதியும் இவ்வளவு கேவலமா இறங்கி அதை செஞ்சது இல்ல. ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமா ரொம்ப பழைய ஃபார்முலா அது, அனுதாப அலை ஃபார்முலா. பட் அவர் மேல அனுதாபம் வரலையே. இது பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரை பண்றாங்களே, தூண்ட ட்ரை பண்றாங்களே, அனுதாபம் தூண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ வராது தானே நமக்கு. நம்ம எல்லாம் என்னங்க 2025ல இருக்கோம். நமக்கு இதுக்கெல்லாம் அனுதாபம் அவர் மேல வராது தானே? நார்மல் பீப்புளுக்கு வராதுங்க. பட் பாதி பேருக்கு வந்து அவர் மேல நெகட்டிவ் இமேஜ். அண்ட் பொலிட்டிக்கல் ஆப்போசிட் சைட்ல இருக்க பார்ட்டிஸ் தான் இது வந்து லீக் பண்ணதா வந்து சொல்றாங்களே. வச்சிருக்காங்கல்ல, அந்த அந்த ஆங்கிள் கொண்டு போங்கன்னு அவங்க காசு கொடுக்கிற
யூடியூபர்ஸ்டையும் இன்ஸ்டாகிராமர்ஸ்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த அந்த நோக்கத்துல எடுத்துட்டு போறாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு அந்யோன்யமா 27 வருஷமா அவருக்காக குப்பை கொட்டின மனைவி, அவரோட சகல பேட் ஹேபிட்ஸையும் பொறுத்துக்கிட்டு அவரை திருத்த பார்த்த மனைவி டிவோர்ஸ் கேக்குறாங்க. ஓகே, பட் அதுக்காகன்ட்டு அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சிட்ட இருந்து காசு வாங்கி தான் புருஷனை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அரசியல் டைம் இல்லன்னு சித்தரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அது எவ்வளவு கேவலமான ஒரு ஹஸ்பண்ட் இந்த விஜய். நீங்க சொல்றது ஓகே தான். பட் ஒரு ஃபேன், ஒரு அவங்களோட ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்காததா, இல்ல யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்களா என்ன? ஏன் விஜய் வந்து பொலிட்டிக்கல் சைட் வந்ததுனாலதான் இவ்ளோ பெருசா நீங்க அதை பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கல்ல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ வாட் இஸ் யோர் ஆன்சர்? சங்கீதா இஸ் இன்டெலிஜென்ட் பர்சன் பாக்குறேன். மத்தவங்க மாதிரி அருக்காணிய எரும மாடு கிடையாது அவங்க. ஆஸ் அ மனைவி இஸ் அன் எஜுகேட்டட் பர்சன், கிளாசி பர்சன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பொறுமை தாண்டி போயிடுச்சு. அவங்களுமே நிறைய பொறுத்துக்கிட்டாங்க. அவருடைய சில்லற அஃபேர்ஸ் எல்லாம் நிறைய பொறுத்துக்கிட்டாங்க. இது ஒரு விடா கருப்பா பிடிச்சிருச்சு இந்த ட்ரிஷான்ற தொல்லை. அண்ட் நாட் ஓன்லி அஃபேர் பேசிஸ், அந்த ட்ரிஷா இவங்க ஃபேமிலியே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. சோபா சந்திரசேகரை பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. ஷாப்பிங் பைத்தியம் ஏற்கனவே சோபா சந்திரசேகர். அந்த ஷாப்பிங் பைத்தியத்தை இன்னும் தூண்டி விட்டு, நீங்க ஏன் சரவணா ஸ்டோர் போய் ஹேண்ட்பேக் வாங்குறீங்க, வாங்க லூயி விட்டான் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்கள பாக்கெட்ல போட்டுக்கிட்டது ட்ரிஷா. சோ ஒரு வேம்பயர் மாதிரி அந்த குடும்பத்தையே முழுங்கறதுக்கு நின்னுருச்சது. அது தாங்க முடியாம குரல் எழுப்பினப்போ ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் வந்து கையோங்கிட்டாரு. பசங்க முன்னாடி சங்கீதாவை அடிச்சிட்டாரு. பசங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி நடக்கிறது அவங்க பார்க்க கூடாதுன்ட்டுதான் சங்கீதா அவங்கள லண்டன் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷுவல்ஸ் பசங்க கண்ணுல படக்கூடாதுன்ட்டு. ரொம்ப இன்டெலிஜென்ட் பசங்க ரெண்டும், ரொம்ப எனர்ஜெட்டிக் பசங்க, நிறைய திறமை உள்ள பசங்க ரெண்டுமே. சோ நிறைய கேள்விகள் கேட்கும், பாதிப்பு எக்கச்சக்கமா ஏற்படும் சென்சிட்டிவ் சில்ட்ரனுக்கு. ஷீஸ் பீங் அ வெரி ரெஸ்பான்சிபிள் மதர். இவர் தான் பீங் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட். ஓகே, பட் விஜய் வந்து அடிச்சாரு அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையா? அடிச்சாருன்ற நியூஸ் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் கிடையாது, சிவில் கேஸ் கூட கிடையாது, ஃபேமிலி கோர்ட் கேஸ். நீங்க இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ், எந்த ஒரு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே தார்மாரா இருக்கும். 10 வப்பாட்டி வச்சிருக்காரு, 20 வப்பாட்டி வச்சிருக்காருன்னு எழுதியிருப்பாங்க. எக்ஸாஜரேட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. எனக்கு இந்த தம்பதிகளை ரொம்ப வருஷமா தெரியும். அண்ட் சங்கீதா, ஐ ரியலி லைக் ஹர் அண்ட் ஐ யூஸ் டு லவ் பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹர்ன்றதுனால அவங்களுக்குள்ள ஏற்பட்டதெல்லாம் ஐ கேன் வவுச் ஃபார் இட். ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க சங்கீதா, ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க. நடந்ததுக்கு 1% கூட இல்ல இந்த நோட்டீஸ்ல. ஓகே, பட் அந்த நோட்டீஸ்ல சங்கீதா வந்து மென்ஷன் பண்ணவே இல்ல அந்த நடிகை யாருன்னு. பட் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது கோர்ட்ல வந்து ஜட்ஜ் அத ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாதான் அதுக்கான இது இருக்கு. they can take an adjournment and produce it after a month also. பட் நீங்க டைரக்டா அது த்ரிஷா தான்னு சொல்றீங்கல்ல, லைக் எப்படி அதை நீங்க கெஸ்ஸிங்ல சொல்றீங்களா, இல்ல அவங்கதான் இருப்பாங்க அப்படின்னு? பர்சனலி சோ ஐ நோ தட் த்ரிஷா, லைக் சினிமா இன்னர் சர்க்கிள்ஸ்ல இது ரொம்ப பிரபலமான ஒரு அஃபேர். அவங்களுக்கு கீரைக்கட்டு கப்பல்னே பேரு. ஏன்னா அந்த கட்டுக்கட்டு கீரைக்கட்டு சாங்லதான் அவங்க வந்து ஏதோ ஊட்டியில ஏதோ படுகா கோயிலுக்கு போய் ஏதோ கோயில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு சங்கீதா ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இல்ல அது பார்ட் ஆஃப் த மூவி, அது ஒரு சீன் ஷூட் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு உருட்டி சங்கீதாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு இன்டெலிஜென்ட் லேடினாலுமே வீட்ல இருந்து வெளியே போலன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர். அதனாலதான் இந்த ஆக்டர்ஸோடைய வைஃப்ஸ் எல்லாம் கண்காணிப்பா அப்பப்போ ரெய்டு போவாங்க, திடீர்னு ஒரு விசிட் பண்ணுவாங்க அவுட்டோர்ல இருக்கும்போது. அப்படி எல்லாம் அப்படி இன்செக்யூரா இருந்து அப்படி பண்றதுதான் அந்த வாழ்க்கையின் கட்டாயம். நீ ஒரு ஸ்டார் வைஃப் ஆயிட்டனா யூ ஷுட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, பட் விஜய வந்து ஒரு நண்பனா நினைச்சு நம்பி விட்டதுதான் சங்கீதா பண்ண தப்பு. சங்கீதா அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இல்லைன்னா அவ ஒரு சினிமாக்காரனா கட்டியிருக்க கூடாது. சங்கீதா ஒரு ஃபேனா வந்து நின்னு அடம் பிடிச்சு இவனை கட்டியிருக்கவே கூடாது. பட் ஹவ் யூ கான்ட் சேஞ்ச் த பாஸ்ட். ஓகே, பட் இத்தனை வருஷம் ஏன் வெயிட் பண்ணாங்க? முன்னாடியே அவங்களோட அஃபேர் தெரிஞ்சதுன்ற அவங்க வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்த போதுதான், கை ஓங்கின போதுதான் கிளம்பி போனாங்க. பிரேக்கிங் பாயிண்ட் இட்ஸ் கால்ட். அது வரைக்கும் ஒரு லாயல் வைஃபா நீங்க சொல்றது பார்வோடைய அவுட்லுக் மாதிரி இருக்கு. அரைஞ்ச உடனே விட்டுட்டு போயிடணும்ட்டு. எங்க ஜெனரேஷன் அப்படி பண்ணாது. we try to make the marriage work. பிக் பாஸ் try to make the marriage work. பிக் பாஸ் பாரு பத்தி தானே சொல்றீங்க இப்போ? ஆமா அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், நீங்க பெரியாரிசம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஒரு அரைஞ்சாலே நடு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவனை தரன்னு எல்லாத்தையும் வெட்டி செருப்பு கட்டி அடிச்சு ஒண்ணும் இல்ல பண்ணிடு அப்படின்ட்டு.
அப்படி பண்ண மாட்டோம் நாங்க. வி ட்ரை டு மேக் த மேரேஜ் ஒர்க். திருத்த பார்ப்போம் அந்த ஆளை. பட் உங்களை மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாசம் கூட லாஸ்ட் ஆகாது மேரேஜ். மேரேஜ் இஸ் அ காம்ப்ரமைஸ். எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. there is nothing called a perfect marriage. Nobody has it. ஓகே. ஸோ ஹாஸ் யூ செட் பர்ஃபெக்ட் மேரேஜ்னு ஒண்ணுமே இல்ல. அண்ட் ஜெயம் ரவி ஆரம்பிச்சு தனுஷ் ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த டைவர்ஸ் விஷயத்த வந்து ரொம்ப பர்சனலா ஹேண்டில் பண்ணாங்க இல்லையா? அப்ப சங்கீதா மட்டும் ஏன் ஓப்பனா இதான் ரீசன்னு சொல்லிட்டு சொல்லணும்? அதுவும் எலெக்ஷன் சங்கீதா சொல்லவே இல்லையே. சங்கீதா சொல்லவே இல்லையே. அது லீகல் பேப்பர்ஸ்ல இருந்த விஷயம். லீகல் பேப்பர்ஸ். Hey, 1 minute. You have to allow me to finish my answer. Sure. லீகல் பேப்பர்ஸ் தனுஷா இருக்கட்டும், ஐஸ்வர்யா தனுஷா இருக்கட்டும், லீகல் பேப்பர்ஸா காட்டினாங்க உங்களுக்கு. இல்ல இன்ஸ்டாகிராம்ல பிரியறோம் எங்களை மதிங்க அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். they didn't show you any of the legal work. லீகல் ஒர்க்க சங்கீதா கூட காட்டணும்னு விரும்பல. அதனாலதான் 6 வருஷமா யாருக்கும் தெரியாம அவங்க பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இருக்கிற பேசிக் உண்மைதான் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அத தத்தாரிதனமா லீக் பண்ணினது விஜய். விஜய்க்கு இந்த ஐடியா கொடுத்தது ட்ரிஷா. ட்ரிஷா தான் இந்த ஐடியா கொடுத்தா. அவளுக்கு இருக்கிற வீம்புக்கு வாண்டிங் டு ஓன் விஜய். ஷி ஆல்ரெடி ஓன்ஸ் விஜய். விஜய் இதுக்கு மேல ஓன் பண்ண முடியாதுன்றது ட்ரிஷா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ என்ன அவனோட இதயத்தை பிச்சு சாப்பிட்றேன் பின்ன நீ கேனிபல் ட்ரிஷா அப்படின்னு தான் சொல்ல தோணும். இன் ஆர்டர் டு ஓன் ஹிம். கடந்த அவங்க செப்பரேஷன் டைம்ல இந்த அம்மனி எத்தனை நட்பு போட்டோஸ் போட்டிருப்பாங்க சங்கீதா வெறுப்பேத்துறதுக்கு. ஃபேன்ஸ் நீங்க சொல்லுவீங்க சங்கீதா ஒரு அழுமூஞ்சி தானே, குள்ள கத்திரிக்கா தானே, ட்ரிஷா தேவதை மாதிரி இருக்கா, விட்டுட்டு அவளை கட்டிக்கலாமே. இதுதான் பெரியாரிஸ்ட் திங்கிங். மை ஜெனரேஷன் வில் நாட் அக்செப்ட் இட். அழுமூஞ்சி தானே சங்கீதா, என்ன திறமை இருக்கு, தான் நடிச்சிருக்காளா, ரீல்ஸ் போட்டிருக்காளா, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாளே, வேஸ்ட் தானேம்பீங்க. இப்போ இது த்ரிஷா சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உண்மை இல்ல. நான் இத்தனை வருஷம் நான் விஜய் கூட நடிச்சிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லலாமே, ஏன் சொல்லல? இன்னும் சொல்லலாமே, அவங்க ஏன் இன்னும் சொல்ல? மேபி அவங்க பேர் மென்ஷன் பண்ணாததுனால நான் ஏன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு. நீங்க அவங்களுக்கு வக்கீல் ஆவறீங்க. நீங்க அவங்களுக்கு வக்கீல் ஆவறீங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்க அவங்களுக்கு வக்கீல் ஆக வேண்டாம். நானும் அவங்களுக்கு வக்கீலா விரும்பல. எனக்கு ட்ரிஷா பிடிக்கவே பிடிக்காது. என்ன ரீசன்? நான் அது ஃபர்ஸ்ட் அந்த என்னோட ஃபர்ஸ்ட் கெரியர் கூட சொல்ல மாட்டேன். சென்னையில நான் மேடை ஏறி பாடின ஃபர்ஸ்ட் வந்து அந்த அம்மனி ஜெயிச்ச மிஸ் சென்னை தான். பேக் ஸ்டேஜ்ல 5 to 8 hours I had to wait because நான் நியூ கமர். இவங்க பேக் ஸ்டேஜ்ல ஆடின கூத்து சகலமும் நான் பார்த்தேன். அப்பவே நான் யாரோட இந்த யக்ஷி அப்படி, ஐம் ஃப்ரம் கேரளா, இந்த யக்ஷி எல்லாம் இப்படி ஸ்பாட் பண்ணுவேன் நான். இது எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு உட்கார போகுதுன்னு நினைச்சேன். சங்கீதாட்டே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒண்ணு, டோன்ட் டெல் விஜய் நாட் டு ஹேங் அவுட் வித் ட்ரிஷானோ. அது ஒரு பிரேயிங் மேண்டிசம். மேட்ரு முடிச்சுட்டு மனுஷனை சாப்பிட்றோம். பிரேயிங் மேண்டிஸ், யக்ஷி, ரத்த காட்டேரி. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிபிகேஷன் ஆஃபர் தான் இது. ரத்த காட்டேரி அதே பிஹேவியர் தான் காமிச்சிருக்காங்க த்ரூ அவுட் த இயர்ஸ். எத்தனை பேர் மேரேஜ் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. தனுஷ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஃபீமேல் தனுஷ் கூட கிடையாது. இவங்க ஃபீமேல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அத்தனை சபலம் இருக்கு உங்களுக்கு. ஆம்பளை சபலம், பொம்பளை சபலம். ரம்யா கிருஷ்ணனை ஏமாத்தி தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போய் சோல் சிஸ்டர் கல்யாணம் எல்லாம் பண்ணி அவங்கள பொண்டாட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியம் புடிச்ச ட்ரிஷா. ஏலியன் பொண்ணு, ஐலிட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எப்படி நீங்கெல்லாம் அதை வந்து தேவதை ஆக்கி வச்சிருக்கீங்க தெரியல எனக்கு. இப்போ நம்ம உங்க ட்ரிஷா மாயை கொஞ்சம் இறக்குறேன். அந்த டிஸ்டன்ஸ் பேக் ஸ்டேஜ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா சிஸ்டர் ஆஃப் மைன்? பெரிய மாடலிங் இண்டஸ்ட்ரியா. மொபைல் போன் இல்லாத காலம். மொபைல் போன் சோ மெனி பீப்புள் சேஃப் தெரியுமா? பேக் ஸ்டேஜ் யாரும் இப்ப அம்மனமா சுத்துறது இல்ல. மாடலிங் சாக்கு சொல்லி மாடல்ஸ் நாங்க இப்படிதான் நடப்போம். 3 மணி நேரம் ட்ரிஷாவை நான் பார்க்க வேண்டியதா இருந்தது. ஜட்டி பொட்டுன்னு சுத்திச்சு. ஆல்ரெடி அதோட ஆத்தாளும் அப்பனும் காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டாங்க அந்த ட்ரோஃபிய. அட்லீஸ்ட் மத்த மாடல்ஸ் டிமாரலைஸ் பண்ணாமையாவது வைன் குடிச்சிட்டு 3 மணி நேரம் உள்ளாட இல்லாம மேல் உள்ளாட இல்லாம சுத்திச்சு. அதுக்கு இருக்கிற சபலங்கள் ஷவர் ரூம்ல அதுவே போன் வச்சு கேமரால அது குளிக்கிறத ஷூட் பண்ணி விக்ரம்க்கு விஜய்க்கெல்லாம் அனுப்புமா. அதுல எவனோ ஒருத்த பிடிச்சு எனக்கு ஏன் அனுப்பலன்னு சொல்லி லீக் பண்ணினதுதான் அது. சும்மா ஹோட்டல் மேல பழி போட்டு 3 வருஷம் வரைக்கும் பதறிச்சு தமிழ்நாடு. எல்லா ஹோட்டல் பாத்ரூம்லயும் கேமரா வைக்கிறாங்க. த்ரிஷா அம்மன் சொல்லிட்டாங்க. பிளாஸ்டிக் எலிஃபென்ட் போய் கும்பிடுங்க எல்லாரும். இப்படி மக்காயிட்டீங்களா எல்லாரும் தான் கேட்க தோணுது. யாரு யாருக்கு எல்லாமோ நீங்க ஃபேன் ஆகலாம், போய் த்ரிஷாக்கு ஃபேன் ஆவீங்களா? கான் நட்ஸ் ஆல் ஆஃப் யூ. பட் ஏன் த்ரிஷா மேல இவ்ளோ வெறுப்பு?
I told you, right? I saw her behavior backstage for 5 to 8 hours. ஓகே. I'm like, ஐயோ இதுக்கு எத்தனை பேரை சாப்பிட்டுட்டு நிக்குமோன்னு நினைச்சேன். சோ அந்த ஒரு ரீசன்னால மட்டும் தானா இவ்ளோ வெறுப்பு? ஆமாங்க, ஸ்பிரிச்சுவல் ரீசன். அதை பார்த்தா இப்படி பண்ண தோணும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல போல, அவ்வளவுதான் சொல்ல தோணுது. சோ இப்போ நம்ம பேசினத வச்சு பார்த்தா ஒன் சைடட் மட்டுமே லைக் விஜய் சைடு தரப்புல எதுவுமே நம்ம கேட்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி இவங்க சைட்லயும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கேள்வியே புரியல எனக்கு. எதை குறிப்பிட்டு சொல்றீங்க நீங்க? இப்போ சங்கீதா அவங்க சைடுல வந்து தப்பே இல்ல, விஜய் மேலதான் ஃபுல் தப்பே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப சொன்னோம் கரெக்டா? சோ கண்டிப்பா விஜய் இப்படி பண்ணிருக்காரு. அப்படி சொல்ல வரல. இட்ஸ் அ மேரேஜ். ரெண்டு சைடுலயும் ஃபிளாஸ் இருக்கும். ரெண்டு சைடு. ஏன் இப்படி நீங்க பைப்போலாரா இருக்கீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பாப்பீங்களோ உலகத்தை? இல்ல அப்படி இட்ஸ் அ இல்ல. மேரேஜ். There Yes. are problems. ம், Maybe some problems were because of Sangeeta. Maybe some problems were because of Vijay. ம், பட் இது நான் நெகோஷியபிள் ப்ராப்ளம்னா இது. ஒரு மூணாவது மனுஷியோட என்ட்ரி, அதுவும் அவ போகவே மாட்டேங்கிறானா, நான் நெகோஷியபிள் ப்ராப்ளம் இது. ம். எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்க நீங்க. So you have to take a side. ஓகே. So you have to take a side. You will take Sangeeta's side. ஓகே. சோ இதனால அவருக்கு பொலிட்டிக்கல் லைஃப் பாதிக்கும், இல்ல பர்சனல் லைஃப், ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்ற இமேஜ் ஃபுல்லா போயிடும்னு நினைக்கிறீங்களா? See, அந்த ஃபேமிலி மேன் இமேஜ வந்து அவர் கறக்கறதுக்கு தான் அந்த ரெண்டு பசங்களை விடக்கூடாதுன்ட்டு தான் இது வரைக்கும் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணல. அந்த பசங்களை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம் பொலிட்டிக்கல் கெரியர்னு. எப்ப வந்து அவருடைய ரெப்புடேஷனுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கோ, சஞ்சய் ஒரு ரீல் போடுவான், இல்ல திவ்யா சாஷா ஒரு ரீல் போடுவாங்க. என்ன எழவோ, they will use their children for their political motives. ம், அந்த ஒரு யூசேஜ் ரைட்ஸுக்காக தான் விஜய் இன்னும் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போடாம இருக்காரு. ஏன்னா ஓகே. ரெண்டு குழந்தைகளை அபேண்டன் பண்ணின டேடுன்னு ஆயிடும் இமேஜ். ஒரு மனைவிய விவாகரத்து பண்ணின ஆம்பளைன்றதை விட ரெண்டு பசங்களை விட்டுட்ட தகப்பன்னு ஆயிரும் இமேஜ். அந்த ஒரு சாயம் பூசாம இருக்கணும்ன்றதுக்கு தான் he is not signing it. But the individual Sangeeta needs her rights to live a healthy life, away from all this toxicity. So இப்போ ஒரு நல்ல வழி இருக்கு விஜய்க்கு. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிஷாவை அண்ணியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விஜய் நீங்க ரொம்ப ஸ்டைல் பாய், உங்களுக்கு மாதிரி ஸ்டைல் அண்ணி தான் கரெக்ட், ரொம்ப சங்கீதா மூஞ்சூர் மாதிரி இருந்தாங்க, நீங்க அப்கிரேட் ஆயிடுங்க லைஃப்லன்னு உங்களை மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்பனா அவர் அதை சைன் போட்டு தொலைஞ்சு ட்ரிஷாவை கட்டிட்டு தொலையட்டுமே. Win-win situation. Sangeeta will get a life. The children will get some freedom from this menace, this horrible Vijay who is coming with this toxic stepmother Cruella package. Cruella devil package அவரு. விஜயோட அஃபெக்ஷனேட்டா இருக்கணும்னா you have to accept that evil stepmotherனா எப்படி? பட் So விஜய் divorce பண்ணுவாரா? கொடுத்துட்டோம். விஜய் டிவோர்ஸ் கொடுத்துட்டோம். அவருக்கும் ஃப்ரீடம். ட்ரிஷாவை என்னமே வாழ்க்கை துணையா மேடையில ஏத்தலாம், மேடையிலேயே அவங்க மோதிரம் மாத்தலாம். பட் விஜய் சைன் போடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணுவாரா அந்த டைவர்ஸ்? அதுதானே சொன்னேன், இந்த ரீசன் வை ஹி இஸ் நாட் இன் பிகாஸ் ஒரு ஆஃப் அரசியல்வாதி கரியர்ல ரெண்டு பசங்களை விட்ட தகப்பன்ன்றது ஒரு ரொம்ப பேட் பிளாக் மார்க். இப்போ அவங்களோட சில்ட்ரன் பத்தி பேசணும் இல்லையா? சோ அவங்களோட கெரியர் இப்பதான் வந்து அவரோட சன், விஜயோட சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ராப்பரா ஒரு கெரியர். அது வந்து அந்த மக்கு முட்டாய் ஃபேன்ஸுக்காக விஜய் சொல்ல வச்ச விஷயம் அது. த்ரிஷா சொல்ல வச்சு ரெண்டு பசங்களையும் சினிமாக்குள்ள இழுத்துட்டாருன்ற நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. பொண்ணு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுது, அப்ப ஃப்ரண்ட் ரோல உட்காந்து கை தட்டுறான். பையன் சினிமா டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டான். ஒரு he's clueless on this planet. He's going through so much trauma at home because of all these affairs. சினிமா டைரக்ட் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவ்வளோ ஸ்டேபிள் அப்ரிங்கிங் அவனுக்கு. அனிருத் மாதிரி ரைட்டா, 20 வயசுலயே சினிமா டைரக்ட் பண்ணிருவானா. இதெல்லாம் ட்ரிஷா சொல்ல வச்சு மக்களை ஏமாத்துறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். ரெண்டு பசங்களுமே அப்பா வழி போறாங்க, அம்மா கிட்ட அவங்க க்ளோஸ் இல்ல அப்படின்னு சித்தரிக்கிறதுக்கு ட்ரிஷாவோட ஈவில் ஸ்கீம்ஸ் இதெல்லாம். பட் த்ரிஷான்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது நிறைய பேர் வந்து மேபி கீர்த்தி சுரேஷ் ஆர் த்ரிஷா இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. பர்சனல் நாலேஜ் இருக்கிறதுனால ஐ கேன் கன்ஃபார்ம் தட் இட்ஸ் ட்ரிஷா. சோ நீங்க தசையை மாத்த முடியாது, என்ன நீங்க கன்வின்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இவங்களை ஜன்மத்துல நேர்ல பார்த்ததே கிடையாது. நான் இவங்களோட நிறைய எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், காஃபி சாப்பிட்டிருக்கேன். நடுவுல கூட கீர்த்தி சுரேஷ் கூட இதே இஷ்யூ ஆச்சு இல்லையா? ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆமா, விஜய்க்கு ட்ரிஷாவை வெறுப்பேத்துறதுக்கு கீர்த்தி சுரேஷ் தான் கிடைச்சாங்க. சோ கீர்த்தி சுரேஷ் வச்சு அவர் ஒரு வாரம் ஜாலி பண்ணாரு. அதுக்கு ட்ரிஷா திரும்ப வந்து வெச்ச வாங்கி கீர்த்தி சுரேஷ் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.